ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். குளிரா இருக்கு, குளிரா இருக்கு. சளிகா உந்தி, சளிகா உந்தி. குளிர் அப்படின்னா சளி, ஸோ குளிரா இருக்கு அப்படின்னா சளிகா உந்தி. சூடா இருக்கு, சூடா இருக்கு. ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேதிகா உந்தி, வேதிகா உந்தி. வேதி அப்படின்னா சூடா, ஸோ சூடாக இருக்குது அப்படின்னா வேதிகா உந்தி. மேகமூட்டமாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. மப்புகா உந்தி, மப்புகா உந்தி. பனி, பனி. மஞ்சுக, மஞ்சுக. வெயிலா இருக்கு, வெயிலா இருக்கு. எண்டகா உந்தி, எண்டகா உந்தி. எண்டகா அப்படின்னா வெயில், ஸோ எண்டகா உந்தி அப்படின்னா வெயிலா இருக்கு. காற்றோட்டமா இருக்கு, காற்றோட்டமா இருக்கு. காலிகா உந்தி, காலிகா உந்தி. ஸோ காற்றோட்டம் அப்படின்னா காலி, காற்றோட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காலிகா உந்தி, காலிகா உந்தி. புக், புக், புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. புக் அப்படின்னா ஒரு புத்தகத்தை குறிக்குது, புக்ஸ் அப்படின்னா பல புக்ஸை குறிக்குது. ஸோ புக் அப்படின்னு சொல்றதுக்கு புஸ்தகமோ, புஸ்தகமோ. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். புஸ்தகமோ. புக்ஸ் அப்படின்னா புஸ்தகாலு, புஸ்தகாலு. அதே மாதிரி மரம், மரங்கள். மரம் அப்படின்னா செட்டு, செட்டு, செட்டு அப்படின்னா மரம். செட்லு அப்படின்னா மரங்கள். செட்லு, செட்லு. அவங்க இப்போ சந்தோஷமா இருக்காங்க, அவங்க இப்போ சந்தோஷமா இருக்காங்க. వారు ఇప్పుడు సంతోషంగా ఉన్నారు, వారు ఇప్పుడు సంతోషంగా ఉన్నారు. వారు ఇప్పుడు సంతోషంగా ఉన్నారు. వారు அப்படின்னா அவங்க, வாரு அப்படின்னா அவங்க. இப்போ அப்படின்னா ఇప్పుడు, இப்போ அப்படின்னா ఇప్పుడు. சந்தோஷமா அப்படின்னா சந்தோஷம்கா, சந்தோஷம்கா. இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ఉన్నారు, ఉన్నారు. సో వారు ఇప్పుడు సంతోషంగా ఉన్నారు அப்படின்னா அவங்க இப்போ சந்தோஷமா இருக்காங்க. உதவி செய்வீங்களா, உதவி செய்வீங்களா. సహాయం చేస్తారా, సహాయం చేస్తారా. சகாயம் அப்படின்னா ஹெல்ப், உதவி. చేస్తారా அப்படின்னா செய்வீங்களா, பண்ணுவீங்களா, அந்த மாதிரி. நாங்க இங்க இருக்கோம், நாங்க இங்க இருக்கோம். నేము ఇక్కడ ఉన్నాము, నేము ఇక్కడ ఉన్నాము. నేము அப்படின்னா நாங்க, ఇక్కడ அப்படின்னா இங்க. இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ఉన్నాము. ஸோ நேமு ఇక్కడ ఉన్నాము அப்படின்னா நாங்க இங்க இருக்கோம், நாங்க இங்க இருக்கோம். அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. వాళ్ళందరూ ఇక్కడ ఉన్నారు, వాళ్ళందరూ ఇక్కడ ఉన్నారు. వాళ్ళందరూ அப்படின்னா எல்லாரும், அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. ఇక్కడ அப்படின்னா இங்க, உன்னாரு அப்படின்னா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு వాళ్ళందరూ ఇక్కడ ఉన్నారు, వాళ్ళందరూ ఇక్కడ ఉన్నారు. எனக்கு ஒரு பெட் வேணும், எனக்கு ஒரு பெட் வேணும். నాకు ఒక మంచం అవసరం, నాకు ఒక మంచం అవసరం. నాకు, నాకు அப்படின்னா எனக்கு, ஒக்க அப்படின்னா ஒரு, మంచం அவசரம் அப்படின்னா பெட் வேணும். మంచం அவசரம் அப்படின்னா பெட் வேணும். నాకు ఒక మంచం అవసరం அப்படின்னா எனக்கு ஒரு பெட் வேணும். நான் தூங்கணும், நான் தூங்கணும். నేను పడుకోవాలి, నేను పడుకోవాలి அப்படின்னா నేను அப்படின்னா நான், படுக்கோவாலி அப்படின்னா படுக்கணும், தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் தூங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு నేను పడుకోవాలి, నేను పడుకోవాలి. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்.
నాకు ఒక కంప్యూటర్ అవసరం. నాకు ఒక కంప్యూటర్ అవసరం. నాకు ఒక அப்படின்னா எனக்கு ஒரு, கம்ப்யூட்டர் அவசரம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வேணும். ஸோ నాకు ఒక కంప్యూటర్ అవసరం அப்படின்னா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். நான் ஒரு மெயில் அனுப்பணும். நான் ஒரு மெயில் அனுப்பணும். నేను ఒక మెయిల్ పంపుకోవాలి. నేను ఒక మెయిల్ పంపుకోవాలి. నేను ఒక మెయిల్ அப்படின்னா நான் ஒரு மெயில், పంపుకోవాలి அப்படின்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுக்கு నేను ఒక మెయిల్ పంపుకోవాలి. இங்க பேப்பரும் பேனாவும் இருக்கா? இங்க பேப்பரும் பேனாவும் இருக்கா? ఇక్కడ ఒక పేపర్ మరియు ఒక పెన్ ఉన్నాయా? ఇక్కడ ఒక పేపర్ మరియు ఒక పెన్ ఉన్నాయా? ఇక్కడ ఒక పేపర్ మరియు ఒక పెన్ ఉన్నాయా? இங்க ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ఇక్కడ ఒక పేపర్ మరియు ఒక పెన్ ఉన్నాయా? ఇక్కడ அப்படின்னா இங்க. ஸோ ఒక பேப்பர் அப்படின்னா ஒரு பேப்பரும், మరియు அப்புறம், మరియు அப்படின்னா அப்புறம், ఒక பென் ఉన్నాయా ஒரு பென்னும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ఇక్కడ ఒక పేపర్ మరియు ఒక పెన్ ఉన్నాయా அப்படின்னா இங்க ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் இருக்கா? வசந்த காலம். வசந்த காலம். வசந்த காலம் அப்படின்னா வசந்த ருதுவு. வசந்த ருதுவு. ருதுவு அப்படின்னா காலம். ஸோ வசந்த ருதுவு அப்படின்னா வசந்த காலம். வசந்த ருதுவு வசந்த காலம். கோடை காலம். கோடை காலம். கிரேஸ்ம ருதுவு. கிரேஸ்ம ருதுவு. கிரேஸ்ம ருதுவு அப்படின்னா கோடை காலம். குளிர்காலம். குளிர்காலம். ஹேமந்த ருதுவு. ஹேமந்த ருதுவு. ஹேமந்த ருதுவு அப்படின்னா குளிர்காலம். நீங்க இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? ఈరోజు మీరు ఏం వంటున్నామని అనుకుంటున్నారు? ఈరోజు మీరు ఏం వంటున్నామని అనుకుంటున్నారు? ఈరోజు మీరు, ఈరోజు அப்படின்னா இன்னைக்கு, మీరు அப்படின்னா நீங்க, ఏం அப்படின்னா என்ன, వంటున్నామని అనుకుంటున్నారు அப்படின்னா சமைக்கலான்னு இருக்கீங்க. వంటుండామని అనుకుంటున్నారు. వంటుండామని అనుకుంటున్నారు. ఈరోజు మీరు ఏం వంటుండామని అనుకుంటున్నారు அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க, அதாவது நீங்க இன்னைக்கு என்ன குக் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. உணவு எங்க இருக்கு, அதாவது ஃபுட் எங்க இருக்கு? గిన్నెలు ఎక్కడ ఉన్నాయి? గిన్నెలు அப்படின்னா டிஷ். நீங்கள் குக் பண்ண ஃபுட்டு டிஷ்ஷு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு గిన్నెలు ఎక్కడ ఉన్నాయి? గిన్నెలు ఎక్కడ ఉన్నాయి? நல்லா உட்காந்துக்கோங்க, அதாவது கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் உட்காருங்க, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்லா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு సౌకర్యవంతంగా కూర్చుకోండి. సౌకర్యవంతంగా కూర్చుకోండి. సౌకర్యవంతంగా அப்படின்னா சௌகரியமா, அதாவது கம்ஃபர்டபுளா. கூர்ச்சுக்கோண்டி அப்படின்னா உட்காருங்க. ஸோ சௌகரியவதங்கா கூர்ச்சுக்கோண்டி அப்படின்னா நல்லா உட்காருங்க, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு சௌகரியவதங்கா கூர்ச்சுக்கோண்டி. உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. మీ ఇల్లాలి అనుకోండి. మీ ఇల్లాలి అనుకోండి அப்படின்னா మీ ఇల్లాలి அப்படின்னா உங்கள் வீடு மாதிரி, అనుకోండి அப்படின்னா நினச்சிக்கோங்க. మీ ఇల్లాలి అనుకోండి அப்படின்னா உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. మీ ఇల్లాలి అనుకోండి. இது என்னோட சீடி. இது என்னோட சீடி. ఇవి నా సీడీలు. ఇవి నా సీడీలు. ஸோ இது அப்படின்னா ఇవి. నా సీడీలు அப்படின்னா என்னோட சீடி. ఇవి నా సీడీలు அப்படின்னா இது என்னோட சீடி. நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா? நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா? మీరు ఏదైనా సంగీత వాయిద్యాన్ని వాసిస్తారా?
அப்படின்னா நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா? మీరు ఏదైనా அப்படின்னா நீங்கள் ஏதாவது. సంగీత அப்படின்னா மியூசிக் சங்கீதம். வாயுத்யானி வாசித்தாரா அப்படின்னா நீங்கள் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்களா? உங்களுக்கு பாட பிடிக்குமா? உங்களுக்கு பாட பிடிக்குமா? మీకు పాడడం అంటే ఇష్టమా? మీకు పాడడం అంటే ఇష్టమా? பாடடம் அப்படின்னா பாடுறது, அன்டே இஷ்டமா அப்படின்னா உங்களுக்கு பாட்டு பாட இஷ்டமா விருப்பமா அப்படின்னு கேட்குறதுக்கு మీకు పాడడం అంటే ఇష్టమా? మీకు పాడడం అంటే ఇష్టమా? உங்ககிட்ட நாய் இருக்கா? உங்ககிட்ட நாய் இருக்கா? మీ వద్ద కుక్క ఉందా? మీ వద్ద కుక్క ఉందా? కుక్క அப்படின்னா நாய், మీ వద్ద அப்படின்னா உங்ககிட்ட. ஸோ మీ వద్ద కుక్క ఉందా அப்படின்னா உங்ககிட்ட நாய் இருக்கா? இது என்னோட புக்ஸ், இது என்னோட புக்ஸ். ఇవి నా పుస్తకాలు, ఇవి నా పుస్తకాలు. పుస్తకాలు அப்படின்னா புத்தகம், புக்ஸ். ఇది அப்படின்னா இது. ஸோ ఇవి నా పుస్తకాలు அப்படின்னா இது என்னோட புக்ஸ். எனக்கு கர்நாடக சங்கீதம்னா பிடிக்கும், எனக்கு கர்நாடக சங்கீதம்னா பிடிக்கும். నాకు సంప్రదాయకమైన సంగీతం అంటే ఇష్టం, నాకు సంప్రదాయకమైన సంగీతం అంటే ఇష్టం. నాకు அப்படின்னா எனக்கு, சம்பிரதாயమైన சங்கீதம் అంటే இஷ்டம் அப்படின்னா கர்நாடக சங்கீதம் அப்படின்னா பிடிக்கும், கர்நாடக சங்கீதம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ எனக்கு கர்நாடக சங்கீதம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு నాకు సంప్రదాయమైన సంగీతం అంటే ఇష్టం. ஸோ அவ்வளோதாங்க. கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதான், ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வீடியோ தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.